வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பிராக்டிக்கல் கிளாஸஸ் இனிதே ஆரம்பம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். 10 எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை, 20 எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை, 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸு. இந்த 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வேறு எதில் இருந்துங்க உங்களுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இந்த 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது ஒவ்வொன்றையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துக்கிறேன். டோட்டலாக உள்ள 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் இதில் மெயினாக உள்ள காமன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஒரு 17 முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் மெயினான எக்ஸ்பிரிமெண்ட்ஸே. அந்த 17 எக்ஸ்பிரிமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் ஒன்று லாஸ்ட்டாக அது நடத்துவேன். அது சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது நான் எடுக்க போகிற அந்த ஒவ்வொரு கிளாஸுக்குமே வெறும் 10 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறதாகவே. ஓகேங்களா, வெறும் 10 ரூபா தான் ஒரு கிளாஸுக்கு. அப்போ மொத்தமாக ஒரு 200 அப்படின்ற மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அந்த பணம் அப்படின்றது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 14 வரை பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த பேச்சுக்கான பேர் என்ன வச்சுருக்கோம்னா வெற்றி நமதே. ஆமாம், வெற்றி நமதே பேச்சு அப்படின்னு நம்ம அந்த பேச்சுக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த 17 டேஸில் நடக்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஈவினிங் 7:30க்கு உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு டெய்லி ரெகுலராக உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம். அது போக அந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கிரியேட் ஆகிற உங்களுடைய டவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஜூம் கால், லைவ் ஜூம் கால் அல்லது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப் கால், அதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் கால் கூட ஓகே தான். அதில் டிஸ்கஷன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்க ஒரு டெமோ கிளாஸ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸுமே நான் லிங்க் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டோட்டலாக உள்ள 45 எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் இந்த ப்ராக்டிக்கலுக்கு ஒரு காமன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸாக ஒரு 23 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி தனியாக எடுக்கிறோம். அந்த 23 எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் 17 எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப மெயினான எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இப்போ கிளாஸ் அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ ப்ராக்டிக்கல் காமன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு 17 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நினைவுத்திறன் சோதனை 2 பிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது 29 ஜூலை 29 தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது நினைவுத்திறன் சோதனை ஃபுல் பிக்குன்னு போட்டிருக்கேன். அடுத்த நாள் அடுத்து பூக்கட்டுதல் வெற்றிலை தோரணம் சொல்லி இப்போ ஆகஸ்ட் 1 வரையும் பார்க்குறீங்க. அடுத்து ப்ளவுஸு ஹூக்ஸ் வைக்கிறது. 6வது கழிவறையை சுத்தம் செய்தல். அடுத்து கீற்று தோரணம், ஷர்ட்டுக்கு பாக்கெட் வைக்கிறது, ஷர்ட்டுக்கு பட்டன் வைக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 6 வரை இதுக்கான கிளாஸஸ். மொத்தம் 9 எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு மாவிலை தோரணம், கோலம் போடுதல், போர்வை மடித்தல், சேலை மடித்தல் அப்படின்ற கான்செப்டில் எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 10லேருந்து எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 13 வரை அதுக்கான டேட்டும் பார்க்குறீங்க. ஆகஸ்ட் 7, 8, 9, 10 இந்த 4 டேட்ஸில் ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. சட்டை மடித்தல், அப்புறம் ஷர்ட்டை அயர்ன் பண்ணுறது, அப்புறம் 16வது வாட்டர் கேன் லிஃப்டிங், 17 தரையை சுத்தம் செய்தல். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11லேருந்து 14 வரை. ஸோ டேட்லாம் கண்டினியூவாக தான் இருக்கும். ஒரு நாள் கூட கேப் விடலை, டேட் கண்டினியூவாக தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 29லேருந்து ஆகஸ்ட் 14 வரை பார்த்தீங்கன்னா இந்த 17 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மெயின் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் 17 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போக இன்னும் நம்ம இந்த 18லேருந்து 23 வரை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுதல், செய்தித்தாள் வாசித்தல், சிஸ்டம் டைப்பிங், பொருள் ஒழுங்குபடுத்துதல், விளக்கமார் தயாரித்தல், ரூம் கிளீனிங். இந்த மாதிரி 18வது எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து 23வது எக்ஸ்பிரிமெண்ட் வரை பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம காமன் எக்ஸ்பிரிமெண்ட் கூட நம்ம கொண்டு வரோம். அப்போ முதல் 23 எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸ்பிரிமெண்ட். காமன் எக்ஸ்பிரிமெண்ட் மீனிங் என்னென்னா இப்போ எம்ஹெச்சியில் உள்ள எல்லா விதமான போஸ்டிங்குமே, அதாவது ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா பிலோ 8 சொல்கிறேன், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சூட்டபுளாகவும் இந்த 23 எக்ஸ்பிரிமெண்ட்டுமே. அடுத்து அவங்களுடைய போஸ்டிங் தகுந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர் இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த 3 விதமான விஷயங்கள் முக்கியமானது. தரையை தூய்மை செய்தல், குளியலறை தூய்மை செய்தல், கழிவறைகளை தூய்மை செய்தல். இந்த 3க்குமே நான் நம்பர் போடலை. ஏன்னா இது நம்ம பார்த்த அந்த 23 எக்ஸ்பிரிமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இது இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதனால் இந்த போஸ்டிங்ஸுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பொருந்தினாலும் அதுக்கு நம்பர் மென்ஷன் பண்ணிக்கல. பட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை ஏன் நான் நம்பர் போடாமல் அகைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 4 போஸ்டிங்கில் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் விமன் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணவங்க
நான் சொன்ன அந்த 23 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போக அடிஷ்னலாக இதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மரம் செடி வெட்டுதல், அடுத்து தண்டு கிளை வெட்டுதல், கவாத்து செய்தல், மரம் செடி நடுதல், பூச்செடி பதியம் போடுதல், தோட்ட உபகரணத்தை கையாளுதல், தோட்ட பராமரிப்பு செய்யும் முறைகள். இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 24லேருந்து 30 வரை பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் 30 வரை பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 23 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அதுலேயும் மெயினாக உள்ள 17 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க பாருங்கள். வளாகத்தில் ரோந்து வருதல், அடிப்படை பாதுகாப்பு, அலுவலக பராமரிப்பு, அலுவலக பாதுகாப்பு, அப்புறம் பதிவேடு பராமரிப்பு ஓஏ பார்க்க வேண்டியது தான். ஆனால் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இன் அவுட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வர ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ அது டீப்பாக பார்க்கலாம். சரி, அடுத்து தீயணைப்பு பாதுகாப்பு பற்றிய அறிவு. தீயணைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைனாலும் அதை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு, பாதுகாப்பு பற்றிய அடிப்படை அறிவு அப்படின்றது தேவைப்படுது. இந்த 31 to 36 வரை உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மெயினாக ஃபஸ்ட்டு 17, அது போக அடிஷ்னலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு காப்பீஸ் அட்டெண்டர், அதை தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அலுவலக உதவியாளர் மற்றும் நகல் எடுப்பவர் சொல்லி. ஓகே, அவங்களுக்கு அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்கள் பராமரிப்பு, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 37, 38 எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தடுத்து இருக்கா. அடுத்து சிற்றுண்டி தயாரித்தல் பார்த்தீங்கன்னா 39 to 41 போட்டிருப்பேன். அதிலே 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும். அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. அடுத்து 42 to 45 பார்த்தீங்கன்னா பானம் தயாரித்தல். இதையே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பிரிக்கப்படுது. எல்லா ஜாப்புமே சொல்லிட்டீங்க, ஆனால் மசாஜி ஜாப் மட்டும் விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னால் பார்த்தோம் பார்த்தீங்களா, க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர்ஸ், ஸ்வீப்பர், சானிட்டரி ஒர்க்கர், அந்த 4 போஸ்டிங்ஸுக்கும் நம்பர் போடாமல் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கண்ணால், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸு இதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது போத் எல்லாமே மசாஜிக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள். ஓகே, வெற்றி நமது பேஜ். இந்த பேஜில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா காண்டாக்ட் நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இதே நம்பர் தான் ஜிபே அண்டு ஃபோன்பே நம்பர். இந்த ஜிபே அண்டு ஃபோன்பே ரெண்டுமே அவைலபிள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில். நீங்கள் அதில் 200 rupees பே பண்ணிவிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் நேமை சேவ் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்கலுக்காக க்ரியேட் பண்ணியிருக்க அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் டெய்லி 7:30 ஈவினிங் 7:30க்கு உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். அந்த கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணியே பேசலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப் கால் அல்லது ஜூம் காலில் உங்கள் டவுட்ஸ்லாம் அழகாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.